ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிகள் சொல்லுமா. எங்கள் அன்பாய் அருமையா நேசிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த இடத்துல நீ வந்திருக்கீங்கப்பா. ஏனை 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே ஆண்டவரை எங்கள் ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளணும். நல்ல பாடல்கள், ஆராதனை, நல்ல செய்தியை தேவன் எங்களுக்கு தாங்க ஆண்டவரை. மனுஷனை பார்க்க வரல, உம்மை பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். நீர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே பேசுங்கப்பா. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. ஒரு மன ஆவியை கொடுங்க. வர வேண்டிய பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்து சேரும். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கடந்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்க பிள்ளைங்க பாட்டு கிருபை
உங்கள் மத்தியில் வேத வசனத்தை பேசும்படியாக கர்த்தர் நாளில் என்னை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளில் கர்த்தருடைய வார்த்தையே உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்னிடத்தில் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாலும் கடைசி காலத்தில் மனிதர்கள் மத்தியில் மனுஷங்க எப்படி இருக்கணும் அதை குறித்து நீ சொல்லு மகளேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் மத்தியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 2லிருந்து 13 வசனங்களை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம். அந்த அதிகாரத்தை பல முறை நம்ம படிச்சிருக்கலாம், பல நாள் நம்ம அதை யோசித்திருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சில காரியங்களை நம்ம மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த 13ஆம் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஒரு தூங்குகிற காலம் அல்ல, விழித்திருக்கிற காலம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எத்தனையோ நாட்கள் நாங்கள் கேட்டு தான் இருக்கோம், ஏசப்பா வரப்போகிறாரு, இயேசு வரப்போகிறாரு, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அவருடைய வருகையை குறித்ததான அநேக செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம், சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எங்கே ஏசப்பா வரப்போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. மணவாளன் வருவார். ஹல்லேலூயா. இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? திருடன் சொல்லிட்டா வருவான், சொல்லாம தான் வருவான். அதே போல் திருடன் வருகிற விரமாய் நான் வருவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதில் 2 கன்னிகளை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். ஹல்லேலூயா. மொத்தம் 10 பேர் இருந்தாங்க. 5 பேர் என்ன செய்யுங்க? புத்தி உள்ளவங்க. ஹல்லேலூயா. 5 பேர் புத்தி இல்லாதவங்க. ஹல்லேலூயா. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது 2 பேர் கையிலையும் தீவெட்டி இருந்துச்சு. ஹல்லேலூயா. 2 பேர் கையிலையும் ஆண்டவர் தீவெட்டியை கொடுத்திருந்தார். 2 பேருடைய கரங்களிலேயும் தீவெட்டிகள் இருந்துச்சு. ஆனால் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க எப்படி இருந்தாங்க என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவாராக. ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த எண்ணெய் என்கிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம சந்திக்க போக வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கவே முடியாது. இந்த நாளில் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம் நமக்கிட்ட இருக்கணும், அந்த தீவெட்டியில் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த புத்தி இல்லாத மனுஷி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் அவங்க மணவாளனை சந்திக்க போகும்போது அவங்களுடைய தீவெட்டியில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாமல் ஆண்டவரை சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாது. ஏன்? எண்ணெய் இருந்தால் தான் அதில் தீயை பொருத்த முடியும். என்ன செய்ய முடியும்? தீயை பொருத்த முடியும், அந்த பந்தத்தில் பொருத்த முடியும், அந்த திரியில் பொருத்த முடியும். ஆனால் அவங்க எப்பொழுதும் தன்னுடைய தீவெட்டியில் அதை வாங்கி வச்சது தான், அவ்வளவுதான். அதோடு அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அதற்கு பின்னதாக மணவாளன் வருவாரே, நினையாத நாளிலே மணவாளன் வருவாரே, அவரை சந்திக்க போக வேண்டுமே, நம்ம ஆயத்தமாக இருக்கணுமே என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவர்களுக்கு புத்தி இல்லை. அதனால தான் அவங்க தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போகலை. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம இன்னைக்கு அநேகர் நினைக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், நான் பரலோகம் பெயரலாம், அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் பெயர முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க பாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க, கூட எண்ணெயை எடுத்துகிட்டு போகலை. புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்கள் தீவெட்டிகளோட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. எண்ணெயை ஒருத்தவங்க கொண்டு போகலை, ஒருத்தவங்க எண்ணெயை கொண்டு போனாங்க. அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. 5 பேரும் என்ன செஞ்சாங்க, ஆயத்தமாக இருந்தாங்க. எப்பொழுது நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ராத்திரியில் கூட ஆயத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் வேதத்தை படிக்கிறவர்களாக இருக்கணும். உபவாச ஜெபத்துக்கு வரணும். வீட்டு ஜெபம் இருக்கணும். அநேக வீடுகளில் இன்னைக்கு குடும்ப ஜெபமே இல்லை. எவ்வளவோ ஐயா சொல்கிறார், குடும்ப ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க, ஆலயத்துக்கு வாங்க, உபவாச ஜெபத்துக்கு வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போனால் போதும், அவ்வளவுதான், நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. புத்தி இல்லாதவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. புத்தி உள்ளவர்களாய் எப்பொழுதும் நம்ம மத்தியில் கொடுக்கப்பட்ட அந்த தீவெட்டியில் எண்ணெயோடும் அந்த திரி எப்பொழுது கருகி போயிருக்கா, அந்த எண்ணெய் அந்த திரி அழுக்கா இருக்கா, அந்த திரியில் தீ பிடிக்குமா, இதையெல்லாம் நம்ம பார்த்து நம்மையே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எக்காலந்தொலிக்கும். எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்வோம், ஏசப்பாவை தரிசிக்க போவோம். நீங்கள் நினைக்கலாம், அவர் எங்கே வரலாம், அவர் இந்த நாட்டில் வருவாரா? வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக நமக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போவார். ஹல்லேலூயா. எதற்காக இந்த பூமியில் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு நம்ம ஏன் ஆண்டவரை தேடுறோம், ஏன் ஓடுறோம், பைபிளை எடுத்துகிட்டு ஓடுறோம், ஏன் உபவாசிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் பரிசுத்தமாக வாழ்கிறோம்? நம்ம எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போகணும், ஏசப்பாட்ட போகணும். அதற்காக தான் நம்ம படுகிற பிரயாசமெல்லாம் ஒரு நாள் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. பிரஜாதியின் மத்தியில் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. மனுஷகுமாரன் வரும்போது, ஆண்டவர் வரும்போது நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் டெய்லி பார்ப்பாங்க, நம்ம வேத புத்தகத்தை எடுத்துகிட்டு ஓடுறதையும், நம்ம குடும்பம் ஜெபம் பண்ணுறதையும், நம்ம உபவாசிக்கிறதையும் எல்லா புறஜாதிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆண்டவர் வரும்போது கைவிடப்பட்டுட்டோம்னா அவங்க நம்மளை பார்த்து கை தட்டி சிரிப்பாங்க. அதற்கு நம்ம வச்சுக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம போகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் மரித்தாலும் அவரிடத்துல நம்ம போகணும். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, புத்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். புத்தி இல்லாதவர்களை போல வெறும் நம்ம தீவெட்டியை மட்டும் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓடி வரக்கூடாது. புத்தி உள்ளவர்களாய் தீவெட்டியில் எண்ணெய் இருக்கா, அந்த கொடுக்கப்பட்ட அந்த தீவெட்டியில் அந்த திரி அழுக்கா இருக்கா, அதை பொறுத்துற உடனே நம்ம பிரகாசிக்கமா இருக்குமா, எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆராய்ந்து அன்னைக்கு நம்ம கழுவி சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. டெய்லி நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்குது, டெய்லி நீங்கள் சாப்பிட்றீங்க, டெய்லி சாப்பிட்டு அந்த பிளேட் அப்படியே நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் அந்த அழுக்கு பிளேட்டை எடுத்தால் நீங்கள் சாப்பிட்றீங்க. இல்லை, அன்னைக்கு வீட்டில் எல்லாவற்றையும் நம்ம சுத்தம் செய்வது போல ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை அன்னைக்கு சுத்தப்படுத்தி நமக்குள்ள எண்ணெய் எப்படி இருக்கிறது, அந்த எண்ணெயை நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமா, நமக்குள்ள அந்த திரி சுத்தமாக இருக்குதா, நம்ம ஆண்டவரிடத்தில் பிரகாசமாக இருக்கிறோமா என்பதை புத்தியுள்ளவர்களைப் போல நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்தாரே. ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களே, இன்னைக்கு அதே அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அன்னைக்கு அநேகர் ஆவி இல்லாதபடி, அனல் இல்லாதபடி அணைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ அனல் மூட்டு, இன்னைக்கு உன்னுடைய திரியில எண்ணெய் இருக்கிறதா என்பதை நீ பாரு. ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு எப்படின்னா, யாராவது பாஸ்டர் வந்துட்டா மட்டும் அன்னைக்கு மட்டும் ஒரு அபிஷேகம் வந்துடும் இல்லை, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஆவியில் நிறைந்து டெய்லி நம்ம ஜெபிக்கணும். அன்னன்னைக்கு நம்மளை அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ என்ன செஞ்சாங்க, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க. புத்தி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும்
கொண்டு போனார்கள். 2 குரூப்பு யாரை பார்க்க போகிறாங்க? மணவாளனை பார்க்க போகிறாங்க. மணவாளனை பார்க்க போகிறாங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. மணவாளன் வர்றதுக்கு தாமதமாயிற்று. இப்பொழுது கூட நம்மளும் அப்படிதான். ஏசப்பா வாராரு 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 வாராருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா வந்த பாடு இல்லை, எங்கே வர போகிறாரு? அதனால் கொஞ்சம் உலகத்துக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் உலகம் மாதிரி கொஞ்சம் நடிச்சிட்டு வந்துடலாம், உலகம் எப்படி போகுதோ அப்படி நம்ம கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க, பின்மாற்றமாக போய்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா எங்கே வர போகிறாரு அப்படின்னு. இந்த பிள்ளைகளும் அப்படி தான், மணவாளன் எங்கே வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படி தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்கங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக வருவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பிரு. ஹல்லேலூயா. பைபிளில் வசனம் இருக்கு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எழுப்பும்படியாக இந்த இடத்துல வந்திருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும், என்னுடைய விளக்கில் எண்ணெய் எவ்வளவு இருக்கு? அன்னைக்கு நிறைவான எண்ணெயை நீர் தந்தீரே, இன்னைக்கு நான் எண்ணெயை எப்படி வச்சுருக்கேன்? என்னுடைய விளக்கில் எண்ணெய் கம்மியாக இருக்கா, கூடி இருக்கா? மணவாளன் வர லேட்டான உடனே நான் தூங்கிக்கிட்டு இருக்கேனா? ஆராதனையில் நான் கம்மியாக இருக்கேனா? உபவாசத்தில் கம்மியாக இருக்கேனா? ஜெபத்தில் குறைவாக இருக்கேனா? இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடு ராத்திரியில் சத்தம் கேட்குது, மணவாளன் வரப்போறார் வரப்போறாரு வரப்போறாரு. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. மணவாளனை சந்திக்க போகுதுன்னா நம்ம சும்மா போகக்கூடாதுங்க, நம்ம தீவெட்டிகளோடு பிரகாசத்தோடு அவரிடத்துல நம்ம போகணும். ஏன்னா அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கணும், அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்குதா? நம்ம வாழ்க்கையில் குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கமா? இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆரணியை அலட்சியப்படுத்துகிறாங்க. அதற்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வச்சிருக்காருங்க. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் எல்லாருக்கும் அதனுடைய பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. மணவாளனை சந்திக்க ராத்திரி சத்தம் கேட்டுடுச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாரும் அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ராத்திரி மணவாளன் வர்றாரு மணவாளன் வர்றாருன்னு சத்தம் போட்ட உடனே தூங்கினவங்கெல்லாம் பட்டன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு என்ன செய்றாங்க? புத்தி இல்லாதவங்க வெறும் தீவட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போனவங்க எண்ணெய் வச்சுருக்கவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க அப்படின்னு. அப்போ புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை, எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரவிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. இவங்க ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்கல்ல இந்த 5 பேரும். அவங்க மணவாளன் வந்தவொடனே கேட்காங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க, எண்ணெய் தாங்க, நாங்களும் வாரோம் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருக்க எண்ணெயை உங்களுக்கு நாங்கள் தர முடியாது, எங்களுக்கும் உங்களுக்கு போதாமல் போயிடும், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, விற்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போனாங்க பாருங்க, வாங்க போனாங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டுடைய சமூகத்தில் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோமா? கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்காரு,
உங்களுக்கு கர்த்தர் அன்னைக்கு எண்ணெயை கொடுத்தாருல, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருல, அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெய் நிறைவாக இருக்குதா? அந்த எண்ணெயில் திரிய பொருத்தி பார்க்குறீங்களா? அடிக்கடி அது வெளிச்சம் கொடுக்கிறதா என்பதை பார்க்குறீங்களா? அந்த விளக்க சுத்தம் பண்ணுறீங்களா? மணவாளன் வருவார். ஹல்லேலூயா. அநேகர் நித்திர மயக்கமாக இருக்காங்க. எங்கே வரப்போகிறாரு ஆண்டவர்? எங்கே வரப்போகிறாரு? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? உலகத்துக்குள்ளே போகிறாங்க. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றப்பட்டவங்க, அன்னைக்கெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிச்சவங்க, தீர்க்க தரிசனங்களை சொன்னவங்க, சபையில் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டவங்க, இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, அநேகர் இப்படி தான் போயிடுவாங்க, உலகத்தை தேடி போயிடுவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். விசாலமான வழியில் போகிறவங்க தான் நிறைய இருப்பாங்க. அந்த நரகத்துக்கு நேராய் கூட்டங்கள் ஜனங்கள் போய்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்ககிட்ட, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீங்க? உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துகிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை குறித்து சொல்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்குறீங்களா? உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? வேத வாசிப்பு இருக்குதா? ஊழியக்காரங்க இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அது தேவனுடைய வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கிட்ட எய்த்து நிற்காதங்க. ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்க கிட்ட போய் நீங்கள் இப்படி செய்யுங்க, நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லுவதற்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாது. கர்த்தர் அவங்கள அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறபடியால் எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பைபிளில் வசனம் இருக்கு. அப்போ ஊழியக்காரங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அபிஷேகம் நமக்கு ரொம்ப தேவைங்க. நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போவதற்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது 5 வயசு பிள்ளை கூட அபிஷேகம் பெற்றுச்சு, 4 வயசு பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றாங்க. நம்ம அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம சத்தியத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோமா, அந்த இடத்துல ஒரு பாவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் போகும்போது கர்த்தர் இந்த இடத்துக்கு போகாதன்னு சொல்லுவார். அதான் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் தான் ஆண்டவர் அதை நம்மக்கிட்ட சொல்லுவார். ஹல்லேலூயா. ஒரு கெட்டதை கையில் எடுக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை தொடுறீங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் நீங்கள் அதை தொட மாட்டீங்க. ஹல்லேலூயா. சினிமா தியேட்டருக்கு ஏன் போகிறீங்க? கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க சினிமா தியேட்டருக்கு போக மாட்டீங்க, சினிமா பார்க்க மாட்டீங்க, நாடகம் பார்க்க மாட்டீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஆராய்ந்து பாருங்க. சினிமா தியேட்டருக்கெல்லாம் நீங்க போவாதங்க. ஹல்லேலூயா. 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாது, பாவிகளுடைய வழியில பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க போவோம். இன்னையுடைய நாட்கள் எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் அடிக்கடி பேசிக்கிடுவோம், எங்களுடைய நாட்களோட என்னுடைய ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னே தெரியாது, இந்த வளர்ந்து வருகிற ஜெனரேஷனுடைய காலங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் இவங்களுக்கு ஆண்டுடைய வசனத்தை நல்லா சொல்லி கொடுக்கணும். பாவம் எது, நல்லது எது, கெட்டது எது, எல்லாவற்றையும் நம்ம அவங்களுக்கு போதித்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்களாய் நடக்க சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வேத வசனங்களை படிங்க. ஆராதனையில் ஒரு ஆராதனையை வேஸ்ட் பண்ணாதங்க. உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. சாக்கு சொல்லாதங்க. நீங்கள் எங்களை பிரியப்படுத்தலாம், ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எங்கள் முன்னாடி நீங்கள் அப்படி அப்படியெல்லாம் செய்யலாம், அப்படி நல்லவங்க மாதிரி எல்லாமே பண்ணலாம், ஜெபிக்கிறவங்க மாதிரி நடிக்கலாம், வேதத்தை படிக்கிற மாதிரி நடிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் நடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், மாமிசமான யாவர் மேலே நாவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த எண்ணெயை கர்த்தர் நமக்கு ஊற்றுவாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கொஞ்சமாக வச்சுருக்கீங்களா? ஆரம்பத்தில் பெற்ற அந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குதா? நீங்கள் அணைஞ்சு போயிருக்கீங்களா? உங்கள் எண்ணெயை இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் கறி அழுக்கு பிடிச்சிருக்குதா? உங்கள் தீ எரிய மாட்டுக்குதா?
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆராய்ஞ்சு பாருங்க, ஆண்டவரே ஏதாவது நான் தவறு செய்திருந்தா என்னை நீர் மன்னின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். ஹல்லேலூயா, நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. ஓடி வர்றாங்க. மணவாளன் வந்த உடனே யாரெல்லாம் போன? 5 பேர் மட்டும்தான் எங்கே போயிட்டாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவர் கதவை அடைச்சிட்டாரு. அவங்க வாங்க போனவங்க லேட்டாக வர்றாங்க. கதவை தட்டுறாங்க. ஆண்டவர் திறப்பாரா? திறக்கவே இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே திறவுன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் இப்படி தான் நோவா சொல்கிறார், எச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. பாவம் பயங்கரமாக பெருகிருச்சு, பூமியில் பாவம் பெருகிருச்சு. நோவா சொல்கிறார், இந்த பூமியை ஆண்டவர் ஜலத்தினால அழிக்க போகிறார். எல்லாரும் மனம் திரும்புங்க. யாருமே கேட்கல. ஆனால் நோவா கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பேழையை செய், இந்த மாதிரி செய்ப்பா. அவர் அதை செஞ்சார். ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டார், தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கிட்டாரு. அவ்வளோ பெரிய பாவம் நிறைந்த பாவம் பெருகி வருது. எங்கே பார்த்தாலும் பாவம், உபச்சாரம், வேசித்தனங்கள், திருடு, கொலை, கொள்ளை எல்லாமே நடக்குது. அவற்றின் மத்தியில் கூட நோவா தன்னுடைய பிள்ளைகளையும் மருமக்களையும் தன் மனைவியும் அவன் ஆண்டவருக்குள்ளேயே வச்சிருந்தான். அவன் பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்தான். ஹல்லேலூயா. அவன் குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தான். அந்த பாவம் நிறைஞ்ச இடத்துல தானே அவங்க பிள்ளைகளும் இருந்திருக்காங்க. நோவாவுடைய பிள்ளைகளும் அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க, அதே ஊரில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்தாலும் கூட நோவாவின் பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க மருமக்கமாருங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. அவங்க குடும்பம் ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க. ஹல்லேலூயா. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்து எல்லா ஜனங்களும் மாண்டு மடிந்து போனாங்க. தூட்டமாக போய்கிட்டு இருக்கு. மலைக்கு மேலே தண்ணி போய்கிட்டு இருக்கு. அநேகர் ஓடி போய் அந்த பேழையை தட்டியிருப்பாங்க, திறங்கன்னு தட்டியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பூட்டினதை யாரும் திறக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பூட்டினதை யாரும் திறக்க முடியுமா? திறக்க முடியாது. அந்த நோவாவின் பேழையை, நோவாவையும் குடும்பத்தையும் ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்ட காரியம் எல்லா மிருக ஜீவன்களையும் உள்ளே போன உடனே ஆண்டவர் போய் அதை பூட்டிட்டாருங்க. இனி யாரும் உள்ளே போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ ரட்சணிய நாள், இதோ அனுக்கிரக காலம், கடைசி காலமாக இருக்கிறபடியினால நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருங்க. அன்னன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. டெய்லி அதிகாலையில் ஜெபம் பண்ணும்போது நான் எப்போவும் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை இன்றைக்கி உமக்கு பிரியமில்லாதது நான் பார்க்கக்கூடாது, பிரியமில்லாதது நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே இந்த நாளில் என்னை பாதுகாத்துக்கூடாது. அதேமாதிரி நைட்டு ஜெபம் பண்ணும்போது ஏதாவது செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுக்காங்க ஆண்டவரை. அப்போ அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் நம்மையே கழுவ வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளையே சுத்திகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியை அனல் மூட்ட வேண்டும். அந்நிய பாஷையை பேசுகிறவங்க இன்னும் அதிகமாக அந்நிய பாஷையில் பேச வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் இன்னும் இருக்குதா? கர்த்தர் நம்மக்கிட்ட கொடுத்த அபிஷேகம் இன்னும் இருக்குதா? உன் குடும்பத்தில் இருந்த பாட்டு இன்னைக்கு இருக்குதா? உன் குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களை சந்தோஷமாக வச்சுருந்தார், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் இல்லை? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நேரத்தில் கர்த்தரை தேடுனீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் வந்த உடனே ஆண்டவரை மறந்துட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தேவனை மறைக்கிறவர்களே நான் சிந்தித்து கொள்ளுங்கள், நான் உங்களை பீறி போடுவேன். ஹல்லேலூயா. தேவனை மறந்து ஓடுனதுனால இன்னைக்கு உன் வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. ஆண்டவர் அறியாமல் போனதுனால இன்னைக்கு உன் வீட்டில் பிரச்சனை, உன் வீட்டில் ஆகாரம் இல்லை, தரித்திரியம், போராட்டம். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரே அன்னைக்கு எல்லாம் இருக்கும்போது நீ ஆண்டவரை தேடுனையா? கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நீ செஞ்சையா? எல்லாம் வரும்போது பொய் சொன்னல,
எவ்வளோ பொய் சொன்ன. இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, இன்னைக்கு இல்லைன்னு ஒன்று மட்டும் நீ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே நான் எப்படி கொடுப்பேன்னு நீ கேட்கலாம். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருக்கும்போதே நீ ஆண்டவருக்கு செஞ்சுருந்தனா இந்த இல்லாமல் உனக்கு வந்திருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் புத்தியாக இருக்கணும் ஆண்டவரே, புத்தியாக இருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுது புத்திமானாய் நான் நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த உலகம் என்கிற பாவத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும், எங்களை சுற்றில அக்கிரமங்கள் பெருகி கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, நீர் என்ன வேறு பிரிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. என் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டீங்க, என்னை பேர் சொல்லி அழைத்தீங்க. என் தாயின் கருவில் எலும்பு உருவாவதற்கு முன்பதாகவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. வேற எந்த புஸ்தகத்திலையும் நீங்கள் படித்து முடிக்க முடியாதுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் தேவனுடைய வசனத்தில் தான், பைபிளில் தான் இருக்குது. எலும்பு உருவாவதற்கு முன்பதாகவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளனா நம்மளும் ஒரு நாள் இன்னைக்கு எப்படி உலகத்தில் இருந்திருப்போமோ என்னமோ தெரியாது, நம்ம எப்படி இருந்திருப்போமனே தெரியாது. கர்த்தரை அறிந்து கொண்டதுனால கர்த்தர் நமக்கு இவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு தந்தார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்காருங்க. ஹல்லேலூயா. எங்கோ பிறந்த வளர்ந்த எங்களை இந்த மலை பிரதேசம் கேரளாவில் எங்கள் தாய் தகப்பனுக்கு நாங்கள் 5 பிள்ளைகள், 5 பேர். முதலாவது எங்கள் ஊரில் நாங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டோம். எங்கள் அப்பா மட்டும்தான் குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைகளாக இருப்போம். ரொம்ப கஷ்டங்கள் பாடுகள் இருந்தாலும் கூட என்னைக்கு குடும்ப ஜெபம் மட்டும் நாங்கள் செய்யாமல் இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட குடும்ப ஜெபம் மட்டும் எங்கள் வீட்டில் செய்யாமல் நாங்கள் இருந்ததே இல்லை. குடும்ப ஜெபம் முடித்தாதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு தருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும். அந்த ஊர்லேயே எல்லாரும் நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது எல்லாரும் எங்களை பார்ப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க. இவங்க மட்டும் என்னடா இப்படி இருக்காங்க, இவங்க மட்டும் ஏன் இப்படி போகிறாங்க, அல்லேலூயா கூட்டத்துக்கு போகிறாங்க. எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் நல்ல வசதிப்பட எல்லாம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு எல்லாம், அவங்கெல்லாம் அந்த உலக பிரகாரமான ஆசையில் இருந்தாங்க. நாங்கள்லாம் சபைக்கு போகும்போது எல்லாரும் எங்களை ஒரு கேவலமாக எங்களை நினைப்பாங்க. எங்கள் அப்பா எங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்களால் உண்டானதல்ல, கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் இந்த மேன்மையை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினாங்க, கர்த்தரை தேடினாங்க. எங்கள் தாத்தா எங்கள் கூட தான் இருந்தார். வயதான காலத்தில் முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்ததுனால எங்கள் அத்தையுடைய பையன் எங்களை ரொம்ப திட்டினார். எங்கள் தாத்தாவை ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்க, முழுக்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி. ஆனால் எங்கள் தாத்தா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளே மரித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் எங்களை 5 பேரை எங்கள் அப்பா கர்த்தருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே வளர்த்தாங்க. நல்ல ரட்சிக்கப்பட்ட கணவன்மார்களை 4 பேருக்கு தந்தாங்க. எங்கள் தம்பி, ஒரே தம்பி. கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவருக்கு நடத்துனாங்க. எங்கள் அப்பா டெய்லி ஜெபம் பண்ணுவார். எங்கள் வீட்டில் பல வேலைகள் இருந்தாலும் கூட ஜெப நேரத்துக்கு முதலிடம் நாங்கள் கொடுப்போம். தனி ஜெபம் எங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு, குடும்ப ஜெபம் வேறு தனியாக உண்டு. அங்கே ஜெபித்தோம். கர்த்தர் அந்த எஸ்டேட்டில் நாங்கள் மட்டும்தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டிருந்தோம். இப்போ பார்த்தா அதே எஸ்டேட்டில் இருந்து 150 பேருக்கு மேலே எங்களுடைய சபைக்கு அநேகர் போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் கர்த்தர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணேன். குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் பேர் வச்சு எழுதி ஜெபம் பண்ணா இன்னைக்கு எல்லாருமே கர்த்தருக்குள்ளே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எல்லாரும் இந்த மாதிரி இந்த சர்ச்சுக்கு போனவங்க தான் எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்ல சொந்த வீடு, சொந்த வாசல் எல்லாமே அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா கர்த்தரை தேடுனா கர்த்தர் ஒரு நாள் அவங்கள கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க. ஹல்லேலூயா. இந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, புத்தி இல்லாதவர்களாய் நீங்கள் இருக்காதுங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஹல்லேலூயா. வீட்டில் குடும்பத்தில் பெண்கள் ரொம்ப முக்கியம். பெண்கள் புத்தியாக நம்ம நடந்துக்கிடணும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுடைய பொறுப்பு, குடும்ப பொறுப்பு எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. புத்தியாய் நீங்கள் நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த புத்தியுள்ளவர்களைப் போல மணவாளனை சந்திப்பதற்கு அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா.
டெய்லி எந்திரிப்பாங்க, அவங்க பாத்திரத்தை பார்ப்பாங்க, அவங்க கொடுக்கப்பட்ட தீவெட்டியை பார்ப்பாங்க, அழுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க, திரியை பார்ப்பாங்க, எண்ணெய் இருக்கான்னு பார்ப்பாங்க, பொருத்தி பார்ப்பாங்க, எரியுதான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, டெய்லி நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா, உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா? நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு விளக்கில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் அப்படியே வச்சுட்டு 1 வருஷம் கழிஞ்சு அந்த விளக்கு எடுத்து நீங்கள் பாருங்கங்க, அதில் எண்ணெயே இருக்காது. அதில் எண்ணெயே எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதே போல தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கலாம். அந்த அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டி இருக்கீங்களா? நீங்கள் பிரயோஜனப்படுத்தி இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரா? நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு தந்த அபிஷேகம் என்கிட்ட இருக்குதா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் சந்திப்பதற்கு ஆயத்தமாக நான் இருக்கிறேனா? இன்றைக்கி மரணங்கள் நிறைய அப்படியே டக்கு டக்குன்னு நடக்குதுங்க. 22 வயசு பிள்ளைக்கு மாரடைப்பு வருது, 5 வயசு பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வருது. நிறைய மரணம், நிறைய செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மரணமாக இருக்கலாம், ஆண்டோடைய வருகையாக இருக்கலாம். எதே நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். எது நம்மளை முன்னாடி அழைச்சிட்டு போனாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்ம பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்ம பேர பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் முக்கியம் இந்த நாட்களில். கர்த்தரை தேடுங்க, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இரவு நேரங்களில் பாத்ரூம் போயிட்டு வர்றீங்களா, இரவு நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே படுத்துறாதங்க. கொஞ்சம் நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த அமைதியான நேரத்தில் கர்த்தர் நம்ம ஜெபத்தையெல்லாம் கேட்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரவில் அமைதியான நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்களா, கர்த்தரை தேடி பாருங்களா. கர்த்தர் நம்ம அருகாமையில் நிற்பாருங்க. ஹல்லேலூயா. நம்மளை உற்று கவனிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரை பார்ப்பார், நம்ம வாயை பார்ப்பார், என்னது என் பிள்ளை சொல்லுது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு நடந்தான். 365 வருடம் தேவனோடு நடக்கிறவனாயிருந்தான் ஏனோக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏனோக்கு குடும்பம் தான் இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. அவற்றின் மத்தியில் கூட அவன் தேவனோடு நடக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் தேவன் அவன் கூடயே இருந்தார், அவன் தேவனோடே இருந்தான். அவன் பாவம் செஞ்சிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. தேவனை விட்டு தூரம் போகிறீங்களா, பாவம் செய்வீங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவரோடு இருக்கணும், நாம் அவரோடு சாய்ந்து இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறாருங்க. அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. ஹல்லேலூயா. நாளில் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பாருங்க, ஆண்டவரோடு நடந்தார், அவர் ஒரு நாள் காணப்படாமல் போய்விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் வேதத்தில் நம்ம படிக்கிறோம், காணப்படாமல் போன லிஸ்ட்டில் ஏனோக்கு ஒருவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு போல 365 வருஷம் தேவனோடு நடந்தாரே. நீ 365 நாட்கள், வருஷம் 365 நாட்கள் தேவனோடு நீங்கள் நடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல இசைக்கருவி வாசிக்க வர்றீங்க, பைபிள் மைக் செட் ஆப்ரேட்டர்லாம் பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்குதா, வேத வாசிப்பு இருக்குதா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணாமல் இந்த இடத்துல வந்திருக்கீங்க தெரியுமா? இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணாமல் இந்த இடத்துல வந்திருக்கீங்க, கர்த்தரை தேடாமல் வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அசதியாயிராதே, ஜாக்கிரதையாயிரு, ஆவியிலே அனலுள்ளவர்களாயிரு, கர்த்தருக்கு ஊழியம் செய். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. எவ்வளோ சொன்னாலும் நிறையபடி இருதயங்கள் கடினமாய் கொண்டிருக்கிறது. ஆவி இல்லாதபடி, அனலும் இல்லாதபடி அவிந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கேட்குற நேரம் தான் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதங்க, அப்படியே விட்டுறாதங்க. ஜெபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஆகா நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க முடியாமல் போயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜனங்களை ஜெயிக்க முடியாமல் போயிட்டாங்க. ஒரு மனுஷனால. நீங்கள் ஒரு ஆள் இந்த இடத்துல பாவம் செஞ்சுட்டு வந்திருந்தா கூட அன்னைக்கு ஆராதனையில் தேவனுடைய ஆவியானவர் இறங்குவதற்கு ரொம்ப தடையாக இருக்கும்.
இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே நான் இந்த இடத்துல தடையாக இருக்கேனா, எனக்கு நீர் அபிஷேகத்தை தந்தீரே ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை இன்னும் என்கிட்ட வச்சிருக்கேனா? நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்று இழந்து போய் இந்த இடத்துல இருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அனல் மூட்டி எழுப்பும்படியாக இந்த இடத்துல வந்திருக்காரு. ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரியாக இந்த இடத்துல இருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் போடுவோமா கொஞ்சம் நேரம். ஆண்டவரே இந்த நாளில் என்னை ஆராய்ந்து பாருங்கள், எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு எண்ணெய் உங்கள் குடத்தில் இருக்குது இன்னைக்கு பாருங்கள். எண்ணெயே இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீவெட்டியில் இன்னைக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கீங்களா? ஆயத்தம் இல்லாமல் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் நீர் தந்த எண்ணெயெல்லாம் என்கிட்ட செலவழிந்து போயிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் ஆண்டவரே, என்னை அனல் மூட்டுங்க, என்னை அனல் மூட்டுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவர். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி உள்ளவர்களை போல ஆண்டவரே இந்த மணவாளனை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபல சந்த ரத ரபா ஓ ரஹா பாபா பார சந்த ரத ரஹா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்கப்பா, உன்னை நிரப்புங்கப்பா, ஊற்றிடுமப்பா ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே ஆண்டவரை தாங்கப்பா ஆண்டவரே. இந்த மேல் வீட்டில் இறங்கின அபிஷேகம் ஆண்டவரை எங்கள் மெத்திலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரை. ஆண்டவரே அவங்க எண்ணெயை ஆண்டவரே, அவங்க விளக்க சுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. ஆண்டவரே அவங்க திரிகள் சுத்தமாகட்டும் ஆண்டவரை. ஆண்டவரே அவர்களுக்கு எண்ணெயை ஊற்றும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, ஊற்றிடுமே உம் வல்லமை இந்த நாளில். எல்லா கண்களை மூடி பாடுவோமா, நல்ல உற்சாகமா பாடுங்க. ஆண்டவரே எனக்கு என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நிரப்புங்க.
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டே உமக்காக எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியினால் ஆண்டவரே சமூகத்துல கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிரப்பும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் இழந்த அபிஷேகம் எண்ணெயை எனக்கு தாரும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமை இத்தனாலும் கபால சந்தரதரபா ஓரக பபா பபா ரஷதரபலபா. ஆண்டவரே உமது பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. உமது வல்லமையின் அபிஷேகம் ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேசலாம் தனித்தனியாய் ஆசீர்வதிங்கப்பா. ஓ பாபா பாரதி காலபலபலபா ஓரதரபலபா. மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாபா பாபா கலபலபலபலபலபா ஓரபலபல கபபபப பரதரபலபா ஓரதரபலபல கபபபப ரஷபலபா ஹல்லேலூயா ரபலபலபல கபபப ரபலபா ஓரபலபல கபபப ரதரபலபலபா. ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கபபபப ரதரபலபல ஷதரபலபல கபபப ரதரபலபல கரபலபலபலபா ஓரதரபலபல கபபபப ரஷபலபலபா ஹல்லேலூயா ரபலபலபலபலபலபல கபபபப. அவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 பாபா சந்தரதரபா. அன்னைக்கு ஆண்டவர் மோசேயின் மேல் இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் 70 பேருக்கு அவன் பங்கிட்டு கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ளே அபிஷேகம் எப்படி இருக்கிறது? கபாபா ஷபரபா. ஒவ்வொருவரையும் ஆவியினாலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஓ பாபா பார சந்தரதரபா ஹலது கபாபால ஷதரபா. ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு கேள்விப்பட்டது போ ஆண்டவரே மணவாளனை சந்திப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாயிருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நீர் தந்த அபிஷேகம் ஆண்டவரே இந்த தீவட்டியில நாங்க எவ்வளவு வச்சிருக்கோம் ஆண்டவரே. அந்த அனல் மூட்டி எழுப்பத்தக்கதாக உம்மை சந்திப்பதற்கான தீவட்டியில எண்ணெய் இருக்குதாப்பா ஆண்டவரே. உம்மை சந்திப்பதற்கான வெளிச்சம் என் மத்தியில இருக்குதா ஆண்டவரே? ஆயத்தம் இருக்குதா? ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. மணவாளன் வரப்போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த நேரத்திலையும் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் புத்தி உள்ளவர்களாக ஆண்டவரே நிறைவுள்ளவர்களாக ஒரு குறை இல்லாதவர்களாக மாசற்றவர்களாக ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணுங்க. ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்தை தகுதிப்படுத்துங்க. என் வீட்டை தகுதிப்படுத்துங்க. என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வேளையிலே ஆவியானவர் ஆண்டவரே நாளில் பேசுனீங்களே ஆண்டவரே. நாங்கள் புத்தி இல்லாதவர்களை போல தீவட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஏதோ உலாத்திக்கிட்டு நாங்கள் இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே இதோ தீவட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது ராஜா. வேஷம் போடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்திலிருந்து வேஷம் போடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் தீவட்டியை தந்திருக்கீங்கப்பா. அதில் எண்ணெயை நாங்கள் வச்சிருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எப்பொழுதும் இடத்துல வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் தூங்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் தூங்கக்கூடாது. விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. விழிப்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ராகம்மா ஊஷந்த ராகா பாபா பார சந்தரிக்கனா ஊஷந்தரி வீரிக்கரபலபா. ஆவியானவரே 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 உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா.
அந்நிய பாஷையை தாங்க ஆண்டவரே, அந்நிய பாஷையை தாங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க பேசுங்க, அந்நிய பாஷையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்முடைய பாஷையில் பேச உதவி செய்யுங்க. ஊரா காபா பாபா சந்தர தரகலபா ஊதர சந்தர தரபா ஊரா கால தர்ஷா உதர சந்தரகலபா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். அபிஷேக் அபிஷேக் ஊரா காபா பாபா பரஷா. ஹல்லேலூயா, உமக்குள்ள இருந்த வல்லமை ஆண்டவரே, உமக்குள்ள இருந்த வல்லமை ஆண்டவரே, உமக்கு இருந்த வல்லமை ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தில் இருந்ததே, உமக்குள்ளே இருந்த அந்த வஸ்திரத்தை தொட்ட போது அந்த மகள் குணமடைந்தது போல எங்களுக்குள்ளே அந்த வல்லமை இருக்கட்டும் ஆண்டவர். ஊரக பாபா வார சந்தரதரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த பரலோக பாசைங்க, அது அல்லேலியா அங்க என்பது பரலோக பாசை. இந்த நாளில் அல்லேலியா என்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா நேசிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை மறுபடியும் எங்களை செப்பனிட கர்த்தர் உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாத்திரங்களிலே ஆண்டவரே எண்ணெயை நீர் நிரம்ப தாங்க ராஜா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும் ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எங்கள் திரிகள் எரியட்டும் ஆண்டவரே. நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியை போல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. என் குடும்பத்தை அனல் மூட்டுங்கப்பா, சபையை அனல் மூட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் எங்க கூட பேசினீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். வீட்டை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த நாளில் வந்தாங்களோ, கவலையோடு வந்தாங்களோ, கண்ணீரோடு வந்தாங்களோ, பிரச்சனையோடு வந்தாங்களோ, அவங்களுக்கு நல்ல விடுதலையை நீ இந்த நாளில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ கிருபை இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகள் போகிறாங்கப்பா, பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருங்க. மறுபடியும் எல்லாரையும் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.